வணக்கம். இன்னைக்கு நம்ம பை என்ட்ரினா என்ன? செல் என்ட்ரினா என்ன? அப்படின்ற விளக்கம் இன்னைக்கு ஃபுல்லா எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லப் போறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா வரவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட்டு பையினா என்ன? செல்லுனா என்ன பண்ணணும்? அப்படிங்கிற விஷயம் புதுசா வரவங்களுக்கு அந்த விளக்கம் சொல்ல முடியாது நேர்ல. சரிங்களா? அது எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும். சரிங்களா? அது நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம டீம்ல தெரிஞ்சவங்களுக்கு இத தெரியப்படுத்தலாம். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட்டு பையினா என்ன பண்ணணும்? அப்படிங்கிற விஷயம் நான் உங்களுக்கு விளக்கம் தரேன். சரிங்களா? இப்போ மார்க்கெட்டு கீழேருந்து மேலே போகும், மேலேருந்து கீழே வரும். சரிங்களா? சார்ட்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? பையினா என்ன? அப்படிங்கிறத நான் இப்போ சொல்றேன். அதுக்கப்புறம் செல்லுனா என்னன்றத நான் சொல்றேன். சரிங்களா? இப்போ பையினா மார்க்கெட் கீழேருந்து மேலே வரைக்கும் போகணும். சரிங்களா? கீழேருந்து மேலே வரைக்கும் போனதுன்னா அது பை என்ட்ரி. சரிங்களா? பை பண்ண போறோம். சரிங்களா? இதே மார்க்கெட்டு கீழேருந்து மேலேருந்து கீழே வரணும். சரிங்களா? மார்க்கெட்டு மேலேருந்து கீழே வரணும். இப்படி மேலேருந்து இப்படி கீழே சரியா வந்ததுன்னா செல் அப்படின்னு பண்ண போறோம். செல் எப்படிங்க? செல் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ பைக்குரிய விளக்கத்த நான் சொல்றேன். சரிங்களா? பையினா இப்போ மார்க்கெட்டு கீழேருந்து மேலே போறப்ப என்ன பண்ணணும்? பை பண்ணணும்னு சொன்னோம் இல்லைங்களா? கீழேருந்து மார்க்கெட் மேலே போகுது. அப்போ பை பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? அப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்போ மார்க்கெட்டு இப்போ 500ல இருக்குது. சரிங்களா? 575ல இப்படி இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இதில் இருந்து இப்போ மேலே 1700 வந்ததுன்னா நமக்கு இந்த இடத்துல பை பண்ணிவிட்டு இந்த இடம் வந்ததுன்னா செல் பண்ண போகிறோம். இந்த இடம் வந்தால் பை பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த இடம் பை பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் மேலே போனதுனா தான் நமக்கு ப்ராஃபிட். சரிங்களா? இதுக்கு கீழே வந்ததுன்னா செல். சரிங்களா? லாஸ். சரிங்களா? இப்போது மார்க்கெட்டில் நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? பை என்ட்ரி என்ன பண்ணணும்? செல் என்ட்ரி என்ன பண்ணணும்? அதுக்கு டார்கெட் என்னன்றது விளக்கமும் சொல்லிடுறேன். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல 525ல நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா அது என்ட்ரி பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. பையிங் என்ட்ரி பாயிண்ட். பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா பையிங் என்ட்ரி பாயிண்ட் இப்படிலாம் சொல்லுவாங்க விளக்கம். சரிங்களா? இதே டார்கெட் அப்படின்னா 1700 கீழேருந்து மேலே வரைக்கும் இந்த இடத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த இடம் தான் டார்கெட். சரிங்களா? இதுக்கு கீழே இப்போ 525 சொல்கிறோம் இல்லையா? இப்போ 1500க்கு வருது கீழே அப்படின்னா அந்த இடம் கீழே ஸ்டாப் லாஸ். அதாவது கீழே லாஸ் ஆகாமல் இருக்கணும். இதுக்கு மேலே கீழே போனதுன்னா நமக்கு பெருசாக லாஸ் ஆகக்கூடாது. அதாவது கம்மியாக லாஸ் ஆகணும். சரிங்களா? இந்த இடம் வந்தால் கம்மியாக லாஸ் ஆகும். இதுக்கு கீழே போயிடுச்சுன்னா ரொம்ப பெரிய லாஸ் ஆகிடும். சரிங்களா? அந்த லாஸை கம்மி பண்ணுறதுக்கு தான் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத நம்ம போடுறோம். சரிங்களா? இது பையிங்குரிய என்ட்ரி. இப்போ மறுபடியும் ஒரு விளக்கம் சொல்லிடுறேன். இப்போ 525ல பை பண்ணுறீங்க, வாங்குறீங்க வச்சுக்குவோம். சரிங்களா? 525ல வாங்குறீங்க. 1700 நம்மளோட டார்கெட் அப்படின்னா இந்த இடம் டார்கெட். ஓகேங்களா? இது பை என்ட்ரி. இதில் எடுக்கிற இடம், இதில் வாங்குற இடம் நமக்கு பையிங் என்ட்ரி. சரிங்களா? கீழேருந்து மேலே போகுது மார்க்கெட்டு. அப்போ நீங்கள் பை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல போகிறோம். சரிங்களா? இப்போ இதுக்கு கீழே மார்க்கெட் போகக்கூடாது, அந்த இடத்துல தடுக்கணும் அப்படின்னு சொல்கிற பாயிண்ட் தான் அது ஸ்டாப் லாஸ். 1500 ஸ்டாப் லாஸ். சரிங்களா? ஸ்டாப் லாஸை எஸ்எல்ன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர். சரிங்களா? இது பையிங்குரிய விளக்கம். சரிங்களா? இப்போ செல்லிங் பார்ப்போம். சரிங்களா? இப்போ மேலேருந்து கீழே வந்ததுன்னா நமக்கு செல். கீழே வந்ததுன்னா செல். இப்போ இதுக்கு மேலே போனால் நமக்கு லாஸ் ஆகும். சரிங்களா? அதுவும் நான் சொல்கிற விளக்கம். இப்போ 1700 இருக்குதுன்னு வச்சுக்குவோம். 1720 இங்கேருந்து செல் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? செல் பண்ணுங்க அப்படின்னா மார்க்கெட் மேலேருந்து இப்போ கீழே வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதுதான் அந்த செல் பாயிண்ட் அப்படின்னு. மேலேருந்து கீழே வந்தாலும் நமக்கு ப்ராஃபிட். ஆனால் அதுக்கு மேலே போனால் நமக்கு லாஸ். அந்த லாஸ் என்ன பண்ணுவோம்? ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். இதுலேருந்து என்ட்ரி எடுங்க அப்படின்னா செல் என்ட்ரினா இதுலேருந்து நான் 1700 செல் எடுங்க அப்படின்னா செல் என்ட்ரி எடுத்துடணும். சரிங்களா? இதுலேருந்து 1500க்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்க. 1520 இப்படி வந்ததுன்னா இந்த இடம் டார்கெட். சரிங்களா? டார்கெட்டுனா எந்த இடம் ப்ராஃபிட் வருதோ அந்த இடம் டார்கெட். டார்கெட்னு சொல்லுவாங்க. அதை டிபின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? டார்கெட் பண்ணிட்டு டார்கெட்னு சொல்லுவாங்க. ஜிடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விளக்கம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இன்னொரு டைம் நான் சொல்கிறேன். செல்லிங்க்கு எப்படின்னா என்ட்ரி எடுக்க போகிற இடம் மார்க்கெட் மேலேருந்து கீழே வரப்போகுது அப்படின்னா செல்.
சரிங்களா? செல்லுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது எந்த இடத்துக்கு வரப்போகுது, ரீச் ஆக போகுது. இதுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணுற இடம் டார்கெட். சரிங்களா? டார்கெட். இதுக்கு மேலே போனதுன்னா லாஸ் வந்து கம்மியாகணும் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ். சரிங்களா? அதுக்கு மேலே போனால் இன்னும் ஹெவியாக லாஸ் ஆகிடும். அதை தடுக்கிறோம். கம்மியான லாஸை வந்து நம்ம தடுக்கிறோம். சரிங்களா? லாஸ் வந்து கம்மியாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டாப் லாஸ்ங்கிறத நம்ம போடுறோம். சரிங்களா? மணி மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒரு டாப்பிக்கில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். பிகினர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மணி மேனேஜ்மெண்ட்டுங்கிற வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாம் வந்து பிகினர்ஸாக இருந்தால் அந்த மணி மேனேஜ்மெண்ட்டை வச்சு எவ்வளோலாம் என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறது ஃபுல் விளக்கம் அதுக்கு கொடுத்துருக்கேன். அதையும் போய் பார்த்துக்கலாம். சரிங்களா? மேலே மறுபடியும் நான் சொல்லிடுறேன். மார்க்கெட்டு கீழேருந்து மேலே போனால் அது பையி, மேலேருந்து கீழே வந்தால் செல்லு. சரிங்களா? இதுதான் மெயினான விஷயம். இதில் வந்து நம்ம இன்னும் நிறைய மெத்தேடு பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபாலோ பண்ணி இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்லேயும் நம்ம பேஜ் இருக்குது. சரிங்களா? அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் என்னுடைய நம்பர் இருக்கும். அப்படி இல்லைன்னா குரூப்லேயும் நான் வாட்ஸ்அப் குரூப் நம்பரும் அனுப்புகிறேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாக தான் நம்ம வந்து லைவ்லேயே சொல்லித்தரோம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேத்துக்கு சொல்லி தரணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.